ஓம் நமோ வெங்கடேஷாய. டிசம்பர் 30 வைகுண்ட ஏகாதசி. திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வைகுண்ட துவாரம் டிசம்பர் 30 அதிகாலையிலேருந்து ஜனவரி 8 நைட்டு 11:59 வரைக்கும் 10 நாட்களுக்கு வைகுண்ட துவாரம் ஓப்பனில் வச்சுருப்பாங்க. ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட்டோ இல்லை கீழ் திருப்பதியில் கொடுக்குற டோக்கனை வாங்கிட்டு நம்ம கோயில் உள்ளே நுழைஞ்சோன்னே துலாபாரம் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். திருப்பதி பெருமாளில் ஃபஸ்ட்டு நம்ம தரிசனம் செய்து முடித்ததுக்கப்புறம் பங்காரு வாக்கிலேருந்து வெளியில் வந்து வரதராஜ பெருமாளுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற விமான பிரதட்சணத்தில் ஒரு குட்டி யூட்டர்ன் எடுத்து மற்ற நாட்களெல்லாம் இந்த வைகுண்ட துவாரம் க்ளோஸ்டாக வச்சுருப்பாங்க. நிறைய பேர் அங்கே விழுந்து கும்பிடுவோம். இந்த 10 நாட்களுக்கு ஓப்பனில் இருக்கும். அதன் உள்ளே நுழைஞ்சு பெருமாளை ஒட்டி ஷேப்பில் பிரதட்சணம் வந்து உண்டியல் காசு போகிற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வெளியில் வருவோம். இதற்கு முக்கோட்டி பிரதட்சணம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வைகுண்ட துவாரம் 10 நாட்களுக்குமே ரொம்ப அழகாக மலர்களாலும் லைட்டிங்ஸாலும் டெக்கரேஷன் செய்திருப்பாங்க. கோயில் உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி. அப்படி நம்ம இந்த வைகுண்ட துவாரத்தில் பிரதட்சணம் செய்கிறப்போ எகெயின் திருப்பதி பெருமாளை பார்ப்போமா அப்படின்னா பார்க்க மாட்டோம். வழக்கமாக புக் பண்ணுற டிக்கெட் போக இந்த வைகுண்ட துவாரம் உள்ளே போயிட்டு வர்றதுக்கு தனியாக டிக்கெட் புக் பண்ணணுமானா அதுவும் கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு டிக்கெட்டோ டோக்கனோ வாங்கிட்டு உள்ளே போகிறப்போ தரிசனம் முடிச்சுட்டு க்யூவே இந்த வைகுண்ட துவாரம் உள்ளே போயிட்டு வெளியில் வர்ற மாதிரி தான் இருக்கும். எகெயின் நம்ம பிரதட்சணம்லாம் கூட பண்ண முடியாது. விமான வெங்கடேஸ்வர பெருமாளையும் பார்க்க முடியாது. கரெக்டாக நம்ம உள்ளே போயிட்டு வெளியில் வந்து அப்படியே வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். இந்த 10 நாட்களுக்கு எந்தெந்த டிக்கெட்ஸ் இருக்கும், எந்தெந்த டிக்கெட்ஸ் இருக்காதுங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆன்லைனில் மார்கழி மாதத்தில் லக்கி டிப் சேவாஸ் கிடையாது. அஷ்டதலபாத பத்மாராதனா இருக்கும். அது கூட இந்த 10 நாட்களுக்கு லக்கி டிப் சேவாஸ் கிடையாது. அடுத்து ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா, கல்யாணம்சம் ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சம், சஹசிர தீபாலங்கார சேவா இருக்காது. அடுத்து வர்ச்சுவல் சேவாக்கு உண்டான தரிசனமும் இருக்காது. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க வர்ச்சுவல் சேவா புக் பண்ணி அவேல் தர்ஷன் இருக்குது, அதன் மூலமாக துவார தர்ஷனத்துக்கு யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு முடியாது. வர்ச்சுவல் சேவாக்கு உண்டான தர்ஷனம் 10 நாட்களுக்கு கிடையாது. அடுத்து மார்கழியில் அங்க பிரதட்சணம் கிடையாது. அதனால் துவார தரிசனம் 10 நாட்களுக்கும் கிடையாது. அடுத்து சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான தரிசனமும் கிடையாது. ஆஃப்லைனில் எந்தெந்த டிக்கெட்ஸ் இந்த 10 நாட்களுக்கு இருக்காது அப்படின்னா என்ஆர்ஐ தர்ஷன் இருக்காது, இன்ஃபான் தர்ஷன் இருக்காது, பிளட் டொனேஷன் தர்ஷன் இருக்காது, டைரக்ட் சர்வ தர்ஷனம் இருக்காது, ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஏபி பிரேக் தர்ஷனம் இருக்காது, திவ்ய தர்ஷன் டோக்கன் இருக்காது. அலிப்பிரி வழியாக ஸ்ரீவாரி மெட்டு வழியாக நடந்தெல்லாம் போகலாம். ஆனால் இப்போவுமே டோக்கன் கொடுக்கறது கிடையாது நடைபாதைகளில். பட் ஸ்ரீவாரிமேட்டோட டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. அந்த திவ்ய தர்ஷன் டோக்கனும் இந்த 10 நாட்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆஃப்லைன்லேயும் லக்கி டிப் சேவாஸ் இருக்காது. அடுத்து எந்தெந்த டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்கங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆன்லைனில் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. டிசம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட் 1 or 2 டேஸில் வந்ததும் உடனே ஷேர் பண்ணுறேன். டிசம்பரில் மற்ற நாட்களுக்கு புக் பண்ணால் வைகுண்ட துவாரம் தனியாக தானே ஓப்பன் பண்ணுறாங்க, அதற்கும் புக் ஆகுமானா இது வரைக்கும் புக் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஓன் டெசிஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா ரூல்ஸ் எப்படி மாறும் நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஆகும். இப்போ புக்கிங் ஓப்பன் பண்ணுறப்பவும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஆனால் புக்கிங் தனியாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அக்காமடேஷன் கூட இந்த 10 நாட்களுக்கு. அடுத்து ஸ்ரீவாணி விஏபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. தர்ஷன் ஜெயன் விஜயன் வரைக்கும் இருக்கும். இருந்தாலும் பெருமாள் நல்ல பழிச்சுன்னு தெரிவார். அடுத்து ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனாஸுக்கு உண்டான தர்ஷன் இருக்கும். 300 தர்ஷனம் வழியாக நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸும் இருக்கும். ஆன்லைனில் இந்த 4 ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அக்காமடேஷனும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆஃப்லைனில் எஸ்எஸ்டி டோக்கன் மட்டும் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக 29 டிசம்பருக்கு உண்டான டோக்கன் தர்ஷனம் கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஸோ 28 டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. அதற்குண்டானது 29 டைரக்ட் சர்வ தர்ஷனம் குறிப்பிட்ட டைமோட ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. டிசம்பர் 29 ஜனவரி 8 வரைக்கும் ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன் கண்டினியூஸாக கொடுப்பாங்களா இல்லை அன்னன்னைக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது டிசம்பரில் தான் நமக்கு தெரிய வரும். வைகுண்ட ஏகாதசி துவார தர்சனம் பற்றின இன்ஃபர்மேஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டிசம்பரில் டிடிடியில் சொல்லுவாங்க. ஆஃப்லைனில் டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கு மட்டும் அனுமதிப்பாங்க. இது வரைக்கும் ஓப்பன் பண்ணதை பேஸ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணுறேன். டிக்கெட்டோ டோக்கனோ இருக்கிறவங்க மட்டும்தான் திருமலாவுக்கு போக முடியுமா இந்த 10 நாட்களுக்கு? இல்லைன்னா போக முடியாது அப்படின்னா நம்ம போகலாம், நடந்தும் போகலாம், திருமலைக்கும் போகலாம். தரிசனத்துக்கு போகணும் அப்படின்னா
ஒன்று ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட்டோ இல்லை ஆஃப்லைனில் கொடுக்குற டோக்கனோ நம்ம வச்சுருக்கணும். அப்போ தான் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. இப்போ பொதுவாக நம்ம ஆன்லைனில் ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் கீழ்த்திருப்பதியில் கொடுக்குற டோக்கனும் அதே நாளுக்கும் வாங்கிக்கலாம். இல்லை முதல் நாள் அடுத்த நாள் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோ திவ்ய தர்ஷன் டோக்கனோ. இந்த துவார தர்ஷனத்துக்கு போன வருஷம் என்ன செய்திருந்தாங்கன்னா 300 தர்ஷன டிக்கெட் இப்போ நம்ம ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஏகாதசி துவாதசிக்கெல்லாம் பிளாக்டாக இருந்தது. அதற்கடுத்த நாள்லாம் கீழே கூட நம்ம டோக்கன் வாங்கிட்டு அகெயின் கூட பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இருந்தது. அதாவது ஆன்லைனில் நம்ம 300 டிக்கெட் ஏதோ ஒரு நாளைக்கு போட்டோம். ஒரு நாளைக்கு தான் அனுமதிப்பாங்க அந்த 10 நாட்களில் புக் பண்ணுறதுக்கு 300 தரிசன டிக்கெட். அப்படி புக் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக கீழ்த்திருப்பதிலையும் டோக்கன் வாங்கிக்கலாம். அந்த டோக்கன் ஏகாதசி துவாதசிக்கு அனுமதிக்கலை. அதற்கப்புறம் எடுத்துக்கிறது மாதிரி அலோவ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரூலும் சொல்லுவாங்க. இந்த வருஷமும் அந்த ரூல் இருக்கா அப்படிங்கிறது சொன்னதும் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த டீட்டெயில்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. டிசம்பரில் டிடிடியில் சொன்னதுக்கப்புறம் எகெயின் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் தர்ஷன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு, ரூம் புக் பண்ணுறதுக்கு, தர்ஷனத்துக்கு போகிறப்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். துவார தரிசனத்துக்கு உண்டான புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகிறப்போ கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா பாசிபிள் இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.